இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கொடுத்தல் கொடுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஈவுக்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கேளுங்கள் தரப்படும் என்று நாம் வாசித்திருக்கிறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற தலைப்பிலே இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். கொடுங்கள் என்று நாம் சொன்ன உடனே நாம் நினைப்போம் நம்முடைய செல்வமோ திரவியமோ ஏழைகளுக்கு கொடுக்கிறது அல்லது ஊழியங்களுக்கு கொடுக்கிறது, காணிக்கை கொடுக்கிறது. அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நிறைய கொடுப்பார் அப்படி என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மிடத்தில் அநேக காரியங்களை அவர் கொடுக்கும்படியாக, நாம் கொடுக்கும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். அது என்னென்ன காரியங்கள்? பணமோ செல்வமோ அல்ல, அநேக காரியங்கள் அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எவைகளை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும், அதனால் வரக்கூடிய கிருபைகளும் ஆசீர்வாதங்களையும் குறித்து நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். முதலாவதாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? நம்முடைய இருதயத்திலே அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்று போடப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய இருதயத்தில் அவர் இடம் கேட்கிறார். பூமியும் வானமும் அவருடையவைகள். நம்முடைய இருதயம் அவருக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய இருதயத்திலே இடம் உண்டோ மகளே என்று நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கும்படியாக கேட்கிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு உள்ளே சென்று நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் இருதயத்திலே தேவனுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயம் ஒரு காலம் வெறுமையாக இருக்கக்கூடாது. நாம் தேவனோடு கூட இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவன் என்னோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்று நாம் சொல்வோமானால், நாம் தொடர்ந்து அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு இருந்தால்தான் தேவன் நம்மோடு கூட இருப்பார். இப்போ சகே என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் கர்த்தர் எப்படிப்பட்டவரோ என்று தேடும்படியாக, அறியும்படியாக அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தான். ஆனால் அவர் கீழே வந்து சகேயுவே கீழே இறங்கி வா என்று சொன்ன மாத்திரத்தின் நிமித்தம் அவன் தன்னுடைய இருதயத்திலே தேவனுக்கு இடம் கொடுத்தபடியினால் அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நான் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் என்று மனம் திரும்பினதின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து இன்று இவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவனுடைய வீட்டிலே சென்று போஜனம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமாம், அதைத்தான் தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். இருதயத்திலே இடம் உண்டோ என்று, நம்முடைய இருதயத்திலே அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். லாசருடைய சகோதரியான மரியாளை குறித்து நாம் தியானிக்கும் போது ஒரு இடத்திலே பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்து பரிசேயர் வீட்டிலே இருக்கும் பொழுது அவள் சென்று ஒரு வெள்ளைக்கல் பரணியிலே தைலத்தை கொண்டு சென்று தேவனுடைய பாதத்தில், இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தை கண்ணீரினால் நனைத்து அவரை முத்தம் செய்து அவருடைய பாதத்தை கழுவி அது பரிமள தைலத்தினால் அதை கழுவினாள் என்று நாம் வாசிக்கிறோம். அது விலை உயர்ந்த பரிமள தைலமானால் அவள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அதை அப்படி செய்தாள். அவள் அந்த பரிமள தைலத்தை தேவன் விரும்பவில்லை. அவள் எவ்வளவாயினிடத்திலே அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லுகிறார். சீசர்கள் சொல்லுகிறார்கள், இவ்வளவு விலை உயர்ந்த பரிமள தைலத்தை இவள் வீணாக்குகிறாளே, 300 பணத்துக்கு இதை விற்கலாமே என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவள் எவ்வளவா என்னிடத்திலே அன்பு கூர்ந்தாள். நான் வந்தது முதல் நீங்கள் என்னுடைய பாதத்திற்கு தண்ணீர் தரவில்லை, என்னுடைய தலைக்கு எண்ணெய் தரவில்லை. இவளோ நான் வந்ததிலிருந்து அவருடைய கண்ணீரினால் என்னுடைய பாதத்தை நனைத்து பரிமள தைல அவருடைய கூந்தலினால் துடைத்து என்னை முத்தம் செய்கிறாள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதைத்தான் தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நான் சோதித்து பார்க்க வேண்டும், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா, என் இருதயத்திலே கர்த்தர் இருக்கிறாரா, என் இருதயத்தில் நான் அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறேனா என்று நான் சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தர் இல்லை என்றால் அது வெறுமையான இருதயமாய் காணப்படுமையானால் அதிலே பிசாசானவன் வந்து வாசம் பண்ண வாய்ப்பாக இருக்கும். நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையிலே சொல்லும் பொழுது, ஒரு பிசாசானவன் பிசாசு பிடித்த ஒரு மனிதனை விட்டு வெளியேறி அவன் சகல இடங்களிலும் சுற்றி திரிந்து இளைப்பாறுதல் இல்லாமல் திரும்பவும் அந்த வீட்டிற்கு வந்து அந்த வீடு பெருக்கி சுத்தம் பண்ணப்பட்டு
ஜோடிக்கப்பட்டு வெறுமையாக இருந்ததினால் தன்னிலும் அதிகமான 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்தது என்று அந்த ஓமையிலே நாம் பார்க்கிறோம். நாம் வெறுமையாக இருக்கும் பொழுது, இயேசு நம்மிடத்தில் இல்லை என்றால், இயேசுவுக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை என்றால், பிசாசானவன் தானாகவே வந்து வாசம் பண்ண வசதியாக இருக்குமா? ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்திலே அவருக்கு இடம் கொடுத்து கர்த்தர் நம்முடைய வாசம், அவரோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். அவர் சொல்லியிருக்கிறார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவான், என் பிதாவும் அவனிடத்திலே அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனிடத்திலே வாசம் பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா? அவரோடத்தில் நான் அன்பாய் இருந்து அவருடைய வசனங்களை கை கொண்டால் கிறிஸ்துவானவரும் பிதாவானவரும் ஆவியானவரும் நம்முடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார். சிம்சோன் என்கிற ஒரு நியாயாதிபதியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு நஸ்ரேனாக இருந்த பொழுது தேவனுடைய ஆவியின் பலத்தினால் அவனை இடை கட்டியிருந்தார். சகல வல்லமையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு கழுதையினுடைய தாடை எழும்பினால் 1000 பேரை அவன் கொலை செய்தான் என்று அவனை பார்க்கிறோம். ஆனால் அவன் தன்னிடத்திலே தேவ ஆவி இருக்கிறதா என்பதை கூட உணராதவனாய் அவன் தெளிலாளிடம் சென்று பாவம் செய்வது நிமித்தம் தேவனுடைய ஆவி அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவனிடத்திலிருந்து விலகி போனார். அதை கூட உணராதவனாய் அவன் பெலிஸ்தர்கள் வரும் பொழுது திரும்பவும் நான் எழும்புவேன் என்று எழுந்திருக்கும் பொழுதுதான் கண்டு கொண்டான், தேவன் என்னிடத்தில் இல்லை, தேவ பலம் என்னை விட்டு விலகினது என்று. அதே போல தாவீது பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த பொழுது அந்த 51ஆம் சங்கீதத்திலே நான் வாசிக்கும் பொழுது அவன் வேண்டிக் கொண்ட ஒரு பிரதான காரியம் என்னவென்றால், தேவனே பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும், தேவன் என்னை விட்டு விலகக்கூடாது என்கிற ஒரு பொருத்தனை பார்க்கிறோம். இந்த விலையேற பெற்ற அந்த ஒரு மகிமை, ஒரு பிரசன்னத்தை நாம் கண்டு கொள்ளும்படியாக நம் இடத்திலே, நம்முடைய இருதயத்திலே அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்ட நாம் கொடுங்கள் என்று சொன்ன உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? அநேக காரியங்களை குறித்து நான் நினைக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் பிரியப்படுவது நம்முடைய இருதயத்திலே இடம் உண்டோ? என் இருதயத்திலே இடம் தா, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளில் நான் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணும்படியாக ஆண்டவரே மேல் வைத்த அன்பினாலும் அப்பா விசுவாசத்தினாலும் எங்கள் இருதயத்திலே உமக்கு இடம் கொடுத்து அதிலே நிலைத்திருக்கக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே விலையேற பெற்ற பொக்கிஷம் கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்வது, கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருந்து வாழ்வது என்பதை ஆண்டவரே நாங்கள் கண்டு கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்க. கேட்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவரே ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை செய்து இந்த மேலான கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.